எப்படி இருக்கீங்க? சிம்பிள் பட் ரொம்பவே டேஸ்டியான பச்சைப்பயிறு குழம்பு செய்யலாமாங்க. இதுக்கு பச்சைப்பயிரை ஓவர் நைட்டே ஊற வச்சு எடுத்திருக்கேன். சீக்ரெட் ஸ்பைஸ் பேக்கெட் ஒன்று ரெடி பண்ண போறேங்க. இதுக்கு ஒரு ஒயிட் கிளாத்ல கொஞ்சமா சோம்பு, சீரகம், ஏலக்காய், மிளகு, அன்னாச்சிப்பூ, கிராம்பு, பட்டை சேர்த்து நாட் போட்டுக்கலாம். குக்கர்ல பயிறு அந்த ஸ்பைஸ் பேக்கெட்டை போட்டு தண்ணி ஊற்றி 4 to 5 விசில்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பேன்ல கடலெண்ணெய் சேர்த்து 1 டீஸ்பூன் சோம்பு, மல்லி, ஒரு 5 பல் பூண்டு தின்னா ஸ்லைஸ் பண்ணி போட்டு வதக்கிக்கலாம். கூட கருவேப்பிலை, ஒரு மீடியம் ஆனியனையும் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நெக்ஸ்ட் ஒரு மீடியம் தக்காளி சாப் பண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். புதினா, கொத்தமல்லி அண்ட் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து அகைன் வதக்கி மசாலா டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா அண்ட் சால்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி 5 மினிட்ஸ் குக் ஆகட்டுங்க. இப்போ குக்கரில் ஸ்பைஸ் பேக்கெட்டை மட்டும் எடுத்துட்டு லைட்டாக பச்சை பயிரை 1-2 ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே மசாலாவில் ஆட் பண்ணி தேவையான தண்ணி சேர்த்து மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் கொதிச்சு வரணுங்க. நல்லா தண்ணி எல்லாம் ஓரளவுக்கு அப்சர்வ் ஆகி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் வரும். அந்த டைமில் 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணி நல்லா கலந்து இறக்கிற வேண்டியதான். சூடாக ரைஸ், தாராளமாக பச்சைப்பயிறு குழம்பு, நறுக்குன்னு கடிச்சிக்க அப்பளம் அண்ட் குக்கும்பர். அச்சோ, என்னோட பயங்கர ஃபேவரட்டான காம்போங்க இது. அண்ட் இதே ப்ரொசீஜரில் தான் முளைக்கட்டியும் செய்யலாம். அது இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.